Welcome back to Master OG. The topic is 1 Newton force. 1 Newton force definition. 1 Newton is the amount of force required to make a mass of 1 kilogram accelerated at the rate of 1 meter per second square. அதாவது 1 நியூட்டன் ஃபோர்ஸ்னா என்னன்னா ஒரு 1 கிலோகிராம் மாஸ்க்கு 1 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் அப்படின்ற ஆக்சலரேஷன் கொடுக்க தேவையான ஃபோர்ஸ் தான் 1 நியூட்டன் ஃபோர்ஸ். We substitute into formula F equal to mass into acceleration. நம்ம எவ்வளவு amount of force கொடுக்கிறோம் 1 நியூட்டன், அதுல எவ்வளவு amount of mass ஓட 1 கிலோகிராம் ஓட, then அதுல எவ்வளவு accelerate ஆக போகுது அப்படின்னா 1 மீட்டர் per second square ஆகுது. See, force needed to push a 1 kg object so that its speed increases by 1 meter per second every second. அந்த 1 kg of mass இருக்கிற ஆப்ஜெக்ட்டை நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கிறோம். ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அது என்ன ஆகுதுன்னா எவ்ரி செகண்ட் அதோட ஸ்பீட் வந்து 1 மீட்டர் per செகண்டா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. ஓகே, 1 நியூட்டன் ஃபோர்ஸ் நான் ஃபோர்ஸ் கொடுத்த அப்புறம் அந்த ஆப்ஜெக்ட் எப்படி எல்லாம் ஆக்ட் ஆகுது, எவ்வளோ டிஸ்டன்ஸை கவர் பண்ணுது எவ்ரி இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம்ல அப்படின்றத பார்க்கலாம். சி, ஒரு சின்ன ப்ராப்ளம் கொண்டு வந்திருக்கேன் இந்த இடத்துல. சி லிசன், இங்க ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. இந்த ஆப்ஜெக்ட்ல நான் ஃபோர்ஸ் கொடுக்குறேன். ஸோ ஃபோர்ஸ் கொடுக்கும்போது 1 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறேன். ஃபோர்ஸ் கொடுக்கும்போது இந்த ஆப்ஜெக்ட் எப்படி எல்லாம் ஆக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். சி, நான் வந்து என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட்ல எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிருக்கு அப்படின்றத நான் ஃபைண்ட் பண்ண போறேன். ஸோ ஃபைண்ட் பண்றதுக்கு எனக்கு என்ன ஃபார்முலா வேணும்னா ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்ல S equal to ut plus half at ஸ்கொயர். ஓகே, இப்போ இதுல u என்ன, t என்ன, a என்ன, ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணலாம். லிசன், force equal to 1 நியூட்டன், மாஸ் அப்படின்றது 1 kg, ஆக்சலரேஷன் நமக்கு தெரியாது. ஸோ ஆக்சலரேஷன் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு a equal to f by m அப்படின்றது ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. ஸோ இந்த இடத்துல f அப்படின்றது வந்து என்ன, 1 நியூட்டன் நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன். மாஸ் அப்படின்றது 1 kg. ஸோ 1 divided by 1 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். அப்போ என்னோட ஆக்சலரேஷன் நான் ஃபைண்ட் பண்ணிட்டேன். தென் என்னோட இனிஷியல் வெலாசிட்டி அப்படின்றது வந்து என்ன, 0. டைம் அப்படின்றது நான் ஃபர்ஸ்ட் செகண்ட்க்கு நான் ஃபைண்ட் பண்ண போறேன். இப்போ எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிருக்கு இந்த ஆப்ஜெக்ட். ஓகே, லிசன், இப்போ இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்ல. S equal to u அப்படின்றது வந்து என்ன, 0, and then t அப்படின்றது 1 செகண்ட், so 1, then plus half into acceleration வந்து என்ன, 1, so here 1, and then t அப்படின்றது 1, so 1 square, then 0 into 1, 0, then plus 1 by 2 into 1 square 1, so 1 into 1, 1, so here I am placed here 1, so 1 by 2 into 1 by 2, so 1 by 2 will be 0.5 மீட்டர். அப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட்ல அதோட ஸ்பீட் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 1 மீட்டர் per செகண்ட். எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிருக்கு, 0.5 மீட்டர். டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து என்ன, 0.5 மீட்டர். தென் இதே மாதிரி நம்ம இந்த ஈக்குவேஷன்ல எவ்ரி செகண்ட் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிருக்கு அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். ஓகே, சி, இப்ப செகண்ட்ல என்னோட ஸ்பீட், இன்ஸ்டன்ட் ஸ்பீட் எவ்வளவா இருக்கு, 2 மீட்டர் per செகண்ட், அண்ட் தென் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இதுல கவர் ஆயிருக்கு, 1.5 மீட்டர். தென் டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 2 மீட்டர். தென் தேர்ட் செகண்ட்ல எனக்கு அதோட இன்ஸ்டன்ட் ஸ்பீட் என்ன, 3 மீட்டர் per செகண்ட். அதோட எவ்வளோ டிஸ்டன்ஸ் அது கவர் ஆயிருக்கு தேர்ட் செகண்ட்ல, 2.5 மீட்டர், அண்ட் தென் டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து என்ன, 4.5 மீட்டர். தென் ஃபோர்த் செகண்ட்ல என்னோட இன்ஸ்டன்ட் ஸ்பீட் வந்து என்ன, 4 மீட்டர் per செகண்டா இருக்கு. அப்ப எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிருக்கோம் அந்த ஃபோர்த் செகண்ட்ல, 3.5 மீட்டர், அண்ட் தென் டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 8 மீட்டர். ஸோ இதே மாதிரியே எவ்ரி இன்ஸ்டன்ட்ல ஸ்பீட் அப்படின்றது வந்து என்னன்னா நம்ம ஃபோர்ஸ் கொடுத்த அப்புறம் 1 மீட்டர் per செகண்டா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. ஸோ 1 நியூட்டன் ஃபோர்ஸ்னா 1 கிலோகிராம் மாஸை
1 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் அப்படின்ற ஆக்சலரேஷன் கொடுக்க தேவையான ஃபோர்ஸ் தான் 1 நியூட்டன் ஃபோர்ஸ். தேங்க்யூ.